ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 Tamizha. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விசுலேஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 60, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பாட்டம் வந்து செட் ஆகிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் பக்கத்துலேயே வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுமே ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ் எனக்கு கிளிக் பண்ணி பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஜிஃப் இமேஜ். இந்த இமேஜ் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் இதுக்குண்டான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது என்ன இமேஜ்னு பார்ப்போம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து விசுவலில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கலர் வந்து இப்போ வந்து ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பிளர் சர்க்கிள் வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் போதில் இதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கலரை வைக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலரில் வருது. எல்லோ கலர் வச்சுன்னா இப்போ டிஃப்ரெண்ட் கலரில் வருது. இப்போது நான் ப்ளூ கலரில் வச்சேன்னா இப்போ வந்து ரெட் கலரில் வருது. உங்களுக்கு தேவையான கலரை வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் வச்சுருக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜில் அந்த ஒரு 4 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டம்ஸாக வந்து, அதை இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஹார்ட் இமேஜ் ஸ்டார் இமேஜ் எதை ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டிக் பண்ணாமல் இருக்கும் விசுவல் வந்து அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த இமேஜில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஷேடோ வந்து ஆட் ஆகிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஷேடோ தான் நான் வந்து சர்க்கிள் ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து டிக் போட்டு விட்டால் போதும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆயிரும் அந்த இமேஜுக்கு மேலேயே வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸில் ஸ்கொயர் ஷேப்பில் காட்டிடும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி அது மூலமாக நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டம் அந்த பாக்ஸை எனக்கு கிளிக் பண்ணி இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மூலமாக நீங்கள் வந்து பார்ட்டிகல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்ட்டிகல் ஸ்கேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வித டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து விசுவலில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு வேலண்டைன்ஸ் டேட்டு இப்போ ஆட் ஆகிட்டு கீழே டெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேட்டு ஆட் ஆகிருக்குது நமக்கு. அதுக்கு நீங்கள் எதுவும் வேறு டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் இருக்குது, உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குது, இதில் ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 98 வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு இருக்குது, அது அதில் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி ஒரு 4 வித ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் நான் இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து டெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கடுத்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அந்த விசுவல் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. பாக்ஸில் வந்து டிக் பண்ணியோட இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டன் வந்து அந்த டைம் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு டைமுக்கு உண்டான டெக்ஸ்ட்டு தான் இது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் கரண்ட்டுன்னு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு நீங்கள் டைம் கரண்ட் சென்டரில் வந்து இப்போ டைப் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கீழே வந்து செட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கீழே வந்து செட் ஆகிருக்குது. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ணால் கூட இதில் வந்து கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ் இருக்குது. அதை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி உங்களுக்கு காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கில் வந்து நம்ம சேனலோட நேம் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட சேனலோட நேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான உங்கள் நேம் எதுவும் டெக்ஸ்ட் பண்ண ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி சைடு வச்சுக்கோங்க. அது கீழே உள்ளதெல்லாம் அதே மாதிரி தான் நான் சொன்னது. கலர் சேஞ்ச் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட ஒரு 4 வித ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பார்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து நம்ம பாட்டமில் வந்து பாரை செட் பண்ணுறதுக்கு உண்டான பார் தான் இது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும் விசுவல் வந்து அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாரை வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாரும் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஹை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இருக்குது அது ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். 5.000 அதில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பிஹேவியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இதில் சாஃப்ட்னஸை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் சாஃப்ட்னர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.